ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். நெறைய பேர் வந்து காமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. Instagramல கேட்டுட்டே இருந்தீங்க. யூரோப்பியன் ஃபுட்பாலையும் ஃபுல்லா கவர் பண்ணு ப்ரோ. சாம்பியன்ஸ் லீக் நடந்துட்டு இருக்கு. மத்த லீக்கையும் கவர் பண்ணுங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஹியர் ஐ அம். யூஎஃபா சாம்பியன்ஸ் லீக் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. 2 நாள் வந்து முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு 2, 3 செட் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் இத பத்தி ஒரு ஒரு டாக்டிக்கல் ரிவ்யூ மாரி இல்லாம, ஒரு டாக்டிக்கல் பிரேக் டவுன் மாரி இல்லாம, ஒரு நார்மல் ஒரு ரியாக்ஷன் வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ ஒரு சில மேட்சஸ் மட்டும், அதாவது எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் மேட்சஸ மட்டும் நான் இதுல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கைராத் வெர்சஸ் ரியல் மேட்ரிட் இத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேங்க் யூ ஆல் ஃபார் யூ பிகாஸ் 900 சப்ஸ்கிரைபர்ஸ தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். 900 தாண்டி போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னும் 1000க்கு வந்து ரொம்ப தூரத்தில இல்ல. நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஒரு எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் தட். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. F40 லெஜெண்ட் கம்யூனிட்டில ஜாயின் ஆயிக்கோங்க. அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேட்ச் எத பத்தி இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் மேட்ரிட் வெர்சஸ் கைராத். அதாவது ரியல் மேட்ரிட் வந்து அவங்களோட ஹோம்லேருந்து ஒரு 6000 கிலோமீட்டர் கிட்ட, அதாவது இந்த வேர்ல்டோட இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வந்து டிராவல் பண்ணி போய் அவே கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கைராத் மாரியான ஒரு டீமுக்கு. ஏன்னா, அவ்வளோ பெரிய ஒரு கிளப் வந்து நம்ம ஹோமுக்கு வந்து ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ எஸ், இந்த மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அட்லெட்டிகோ மேட்ரிட்ல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் அந்த ஒரு மேட்ச வச்சு ரியல் மேட்ரிட் வந்து 5-2 அந்த மாதிரியான ஒரு அக்ரிகேட்ல வந்து தோத்துருப்பானுங்க லா லிகால. அந்த ஒரு மேட்ச ரியல் மேட்ரிட் வந்து அப்படியே போட்டு தள்ளிட்டானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டிஃபென்ஸ் வந்து இது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அந்த ஒரு அஜெண்டா, அந்த ரியல் மேட்ரிட் மேல இருக்கிற ஹேட் வந்து அப்படியே வெளியில வந்துச்சு அந்த மேட்ச வச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மொக்கையான டீம்ஸ், அது மொக்கையான டீம்ஸ் மீன்ஸ் ரெஸ்பெக்ட் டூ லா லிகா கப்ஸ், மத்த கிளப்ஸ் அண்ட் மத்த சாம்பியன்ஷிப் கப்ஸ் பத்தி நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் இருந்தாலுமே அந்த குவாலிட்டி வந்து மிஸ் ஆனுச்சு ரியல் மேட்ரிட்டோட ஆப்போனன்ட்ஸ்ல. ஸோ ரியல் மேட்ரிட் வந்து ஒரு குவாலிட்டியான ஆப்போனன்ட்ட ஃபேஸ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரியே அட்லெட்டிகோ மேட்ரிட் கிட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆனாங்க. எஸ்பெஷலி கவுண்டர் அட்டாக்ஸ்ல. ஏன்னா, ஹூய்சனா இருக்கட்டும், அல்வாரோ கரேராஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து எடர் மிலிட்டாவோவா இருக்கட்டும், டேவிட் அலாபாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டான ஒருத்தவங்க இல்ல. ஹூய்சன், ரூடிகர் இந்த 2 பேர தவிர ரியல் மேட்ரிட்ல இருக்கிற சென்டர் பேக்ஸா இருக்கட்டும், இல்ல விங் பேக்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாம டிஃபென்சிவ்லி அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது. ஃபாஸ்ட் மீன்ஸ் அவங்களோட அந்த பிசிக்கல் ஆக்ஸலரேஷனையோ, இல்ல பிசிக்கல் பேஸையும் நான் சொல்லல. டிஃபென்ஸ்ல வந்து அந்த பேஸ் இருக்கும். இப்போ வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது ஒரு பேஸ் இருக்கும். அஃபென்ஸ்ல நீங்க பால் எடுத்துட்டு போம்போது ஒரு பேஸ் இருக்கும். ஸோ அது 2க்குமே வந்து வித்தியாசம் இருக்கும். அது வந்து ரியல் மேட்ரிட் வந்து மிஸ் ஆகுதுன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரியே மிஸ் ஆனுச்சு. பட் இந்த ஒரு மேட்ச மட்டும் வச்சு நீங்க வந்து முடிவு பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, அல்வாரோ கரேராஸா இருக்கட்டும், இல்ல அப்டின்னா ரைட் சைட்ல வந்து டேனி கேர்வாலா இருக்கட்டும், அஃபென்ஸ்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவா இருப்பாங்க. அதாவது அவங்க நேச்சுரலி ஒரு விங் பேக். இப்போ கேர்வால் கூட ஒரு ஃபுல் பேக், நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ஃபுல் பேக் மாரி நம்ம வச்சுக்கலாம். பட் அல்வாரோ கரேராஸ் வந்து நேச்சுரலி விங் பேக். அதாவது அஃபென்ஸ்ல வந்து நெறைய இருப்பான். டிஃபென்ஸ்ல வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். பெனிஃபிக்காவோட ஃபேன்ஸ் நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அல்வாரோ கரேராஸ் வந்து டிஃபென்ஸ்ல அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். பட் ஆஃபென்ஸ்ல வந்து ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விங் பேக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுல் பேக் அப்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் சாபி அலோன்சோவும் அதே தான் தேடிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 4-3-3, இந்த 4-2-3-1 இதெல்லாம் விட்டுட்டு 4-3-3 தான் ஸ்டார்ட் பண்ண போறான். 4-2-3-1 தான் ஸ்டார்ட் பண்ண போறான். பட் இன் பொசஷன் வந்து அவங்க வந்து 3-4-3 தான் ப்ளே பண்றாங்க. எத்தன பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இந்த பொசஷன் அவங்க வந்து 3-4-3 தான் ப்ளே பண்றாங்க. சூமேனி வந்து கீழ சென்டர் பேக்கா வந்து கீழ வந்து கன்வெர்ட் ஆயிருவான். 2 ஃபுல் பேக்ஸுமே வந்து விங் பேக்ஸா மாறிட்டு இருக்காங்க. அண்ட் பெல்லிங்கமா இருக்கட்டும், இல்லன்னா ஆர்டா குலரா இருக்கட்டும், இல்ல யார் அங்க ப்ளே பண்றாங்களோ அவங்க வந்து சென்டர்ல வந்து மிட்ஃபீல்டரா இருப்பாங்க. 2 பிளேயர்ஸ் வந்து மிட்ஃபீல்டரா இருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட் 3 உங்க எல்லாருக்குமே தெரியும். மஸ்தன் டூனோவா இருக்கலாம், இல்லன்னா ராட்ரிகோவா இருக்கலாம், இல்ல வினிசியஸ் ஜூனியர், எம்பாப்பே இவங்க 3 பேருமே வந்து மாறி மாறி அந்த ஃப்ரண்ட் 3 வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து சாபி அலோன்சோட என்ன சொல்றது? அந்த பிலாசபி, அந்த ஃபார்மேஷன், அந்த ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே இப்படி சொல்லலாம். நீங்க வந்து என்னதான் சிஸ்டம மாத்தணும்னு சொல்லிட்டு மேன் யுனைட்டட் சொல்லிட்டு இருக்கானுங்க இல்லையா? நீங்க ரியல் மேட்ரிட்டோட ஆன் த பால் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 3-4-3 தான் ப்ளே பண்றாங்க. நீங்க வந்து மேனேஜர்ஸ் வந்து உங்கள ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்ணிறலாம். நீங்க மேட்ச வந்து அனலைஸ் பண்ணி நீங்க வாட்ச் பண்றீங்க. சும்மா நீங்க எமோஷனலா வாட்ச் பண்றதுக்கும், அனலைஸ் பண்ணி வாட்ச் பண்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க மேட்ச ரியல் மேட்ரிட்டோட ஸ்டார்ட்டிங் 11 பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மேட்சோட ஸ்டார்ட்டிங் 11 பாருங்க. 4-2-3-1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சூமேனி அண்ட் கேபலாஸ் வந்து சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸா இருக்காங்க. அப்புறம் ஆர்தா குலர் சென்டர்ல, மஸ்தன்டோ ரைட்ல, வினிசியஸ் ஜூனியர் லெஃப்ட்ல, எம்பாப்பே வந்து ஸ்ட்ரெய்ட்ல இருக்கான். அண்ட் ஆப்வியஸ்லி 4 பேக் அந்த பிரான்ஸ் கார்சியா, அல்வாரோ கர்ராஸ் வந்து பெஞ்ச் பண்ணிட்டான். அண்ட் பிரான்ஸ் கார்சியா வந்து லெஃப்ட் பேக்ல ஸ்டார்ட் பண்றான். அண்ட் ரவுல் அசென்சியோ அவன் வந்து ரைட் பேக்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஹி கேன் ப்ளே ரைட் பேக். நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். கிளப் வேர்ல்ட் கப்லலாம் பார்த்தோம். அங்கேயும் அவன் ப்ளே பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாரி 4-2-3-1 வச்சுட்டு, இப்போ அலாபா, ஹூய்சன் அண்ட் அசென்சியோ இவங்க வந்து 3 பேக்கா மாறி, சூமேனி, கேபலோஸ் வந்து சென்டர் பேக்கா மாறி, பிரான்ஸ் கார்சியா வந்து மேல போயிருவான். கூலர், மஸ்தன் டூனோ இவங்க வந்து அந்த விங்ல இருப்பாங்க. சாரி, கூலர் வந்து நம்பர் 10 மாரி இருப்பான். மஸ்தன் டூனோ நம்பர் 10 மாரி தான் இருப்பான். ஸோ எம்பாப்பே அண்ட் வினிசியஸ் வந்து விங் மாரி இருப்பாங்க. ஸோ இந்த மாரி நடக்கும்போது,
ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். ஆப்போனன்ட்க்கு வந்து ஒரு கொலாப்ஸ் ஏற்படும். என்னடா இவனுங்க 4-3-3ல ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஆனா இந்த பொசிஷன்ல வந்து 3-4-3 ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கற மாரி, அந்த மாரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போவாங்க. ஸோ இதுதான் வந்து ரியல் மேட்ரிட்க்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேஷன் இப்போ ஒர்க் ஆயிருக்கு. அட்லெட்டிகோ மேட்ரிட் கிட்ட ஒர்க் ஆவல. ஏன் அப்டின்னா, அட்லெட்டிகோ மேட்ரிட் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹராம் ஃபுட்பால்னு சொல்லிட்டு இருப்பானுங்கல்ல. பார்த்த பஸ் பண்ணிட்டு இம்மீடியேட்டான கவுண்டர் அட்டாக். இது வந்து நெறைய டீம் நம்ம பார்த்துருக்கோம். ஆர்சனல் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பிரீமியர் லீக்ல. அப்புறம் அட்லெட்டிகோ மேட்ரிட் நம்ம லா லிகால பார்த்துட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் ரியல் மேட்ரிட் இத பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்ப பார்சிலோனா மாரியான டீம்கிட்டலாம் ரியல் மேட்ரிட் இதான் பண்ணுவானுங்க. பார்த்த பஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு லோ ப்ளாக் ப்ளே பண்ணி, அதுக்கப்புறம் மேல வந்து அட்டாக் போவானுங்க. எஸ்பெஷலி எம்பாப்பே, வினிசியஸ் ஜூனியர், ராட்ரிகோ இந்த மாரியான பேசி விங்கர்ஸ் உங்கள்ட்ட இருக்கும்போதெல்லாம் சான்ஸே கிடையாது. பட் நம்ம இந்த மேட்ச பத்தி பேசலாம். கைராத் வெர்சஸ் ரியல் மேட்ரிட் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மேட்ச் கைராத்துக்கு. அவங்க என்னதான் லாஸ் பண்ணியிருந்தாலுமே, இவ்ளோ பெரிய டீம் வந்து அவங்க டீம்ல விளையாடுறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மேட்ச் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்னதான் ரியல் மேட்ரிட் வந்து ஒரு ஈஸி வின்னா இருந்தாலுமே, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். மேட்ச் போறதுக்கு முன்னாடியே தெரியும். நான் போர்டோ டோட்டனம் விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். இந்த மாரி மேட்ச்க்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் பெரிய டீம் தான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. கிலியன் எம்பாப்பே ஒன்ஸ் அகைன் ஹேட்ரிக் இன்க்ளூடிங் எ பெனல்டி அண்ட் எட்வார்டோ கமவிங்கா அவனும் ஒரு கோல் அடிச்சிருக்கான். பிரஹீம் தியாஸ் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் சப்ஸ்டிடியூஷன்லேருந்து அவனும் ஒரு கோல் அடிச்சிருக்கான். அண்ட் மஸ்தன் டூனோ அண்ட் ஆர்டா குலர் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க மேட்ச்க்கு. பிகாஸ் மஸ்தன் டூனோ வந்து நெறைய பேர் சந்தேகப்படுறாங்க. ஒரு ரிவர் பிளேட்லேருந்து வந்து நல்லா ப்ளே பண்ணுவானா? இந்த ஒரு ஹையர் லெவல் கிளப்ல ப்ளே பண்ணுவானா? அர்ஜென்டினியன் தான் அடுத்த மெஸ்ஸின்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்ப சொல்லல. ஏன்னா ரியல் மேட்ரிட்க்கு வந்துட்டான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராடஜிஸ் இந்த மாதிரியான ஒரு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்ஸ் வந்து ரியல் மேட்ரிட்க்கு வந்து ஹை லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்க இருக்கும்போது, தே ஆர் பெர்ஃபார்மிங். இந்த மேட்ச் அத பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் நெறைய மேட்ச் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். அந்த என்ன இருக்க போதுன்னு. ஆர்தா கூலர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹி இஸ் அ ஃபுல் பொட்டன்ஷியல் பிளேயர். நல்ல ஒரு பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு சூப்பர் ஸ்டாரா வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சாபி அலோன்சோ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ராட்ரிகோவ டிராப் பண்ணி ஆர்டா கூலர ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஹி ஹாஸ் அ டெக்னிக்காலிட்டி. அவன் வந்து விங்லேயும் ப்ளே பண்ண முடியும். அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்லயும் ப்ளே பண்ண முடியும். ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கராவும் ப்ளே பண்ண முடியும். ஆர்தா கூலர் வந்து ஒரு ஆம்பிபியன் மாரி எல்லா இடத்துலயும் ப்ளே பண்ண முடியும் அவனால. சென்டர் மிட்ஃபீல்ட்லயும் ப்ளே பண்ண முடியும் அவனால. நீங்க டர்க்கிலாம் பார்த்தீங்கன்னா சென்டர் மிட்ஃபீல்ட்லயும் ப்ளே பண்ணுவான். ஸோ எஸ் இது ஒரு நல்ல விஷயம் ரியல் மேட்ரிட்க்கு. ஸோ ரியல் மேட்ரிட் ஃபைனல் வெர்சஸ் யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக்ல ஆல்ரெடி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் அப் மார்செல் வெர்சஸ் அயாக்ஸ். மார்செல் உங்க எல்லாருக்குமே தெரியும். பிரான்ஸோட லீக் ஒன்னோட ஒரு அண்டர்டேட்டட் டீம். அண்ட் இப்போ வந்து சாம்பியன்ஸ்க்கு வந்து டஃப் குடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பிஎஸ்ஜி வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்ஜி ஒரு இன்விசிபிள் ரன்னுக்கு போவாங்கன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, மார்செல் வந்து டப்புன்னு நம்ம ரொபேர்டோ டி செர்பி வந்து நான் எதுக்கு மார்செலுக்கு வந்தேன் அப்டின்னா, பிஎஸ்ஜிய டாமினேட் பண்ணணும். பிஎஸ்ஜிய வந்து நான் டிஃபீட் பண்ணணும். அதுக்காக தான் நான் மார்செலுக்கு வந்த ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லியிருந்தான். அதே மாரியே டிஃபீட் பண்ணான். மேசன் கிரீன்வுட் வந்து வாட் அ பிளேயர் ஹி வாஸ். யுனைட்டட்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் என்னென்னமோ அரசியல்லாம் பண்ணிவிட்டு, இந்த பாலிடிக்ஸ்லாம் பண்ணிவிட்டு, இப்போ அவன் போய்ட்டான். இப்போ அவன் பொண்டாட்டியோட நல்லா தான் இருக்கான். புள்ளையெல்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். பட் யுனைட்டடோட அந்த லேடீஸ் டீம் இருக்காங்கல்ல, விமென்ஸ் டீம் அவங்கலாம் வந்து புரொடெஸ்ட் பண்ணி, அப்புறம் அண்டர் 19 பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஏதேதோ கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்ட்டா இருந்து, அந்த மாரிலாம் இருந்து வெளில அனுப்பிச்சு விட்டானுங்க. ஸோ, இப்போ அவன் இல்ல. பட் மார்ஷலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஸோ, ஹோப் ஹி கேன் டெலிவர் சம்திங். அண்ட் ஆல்சோ அயாக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நெதர்லாண்ட்ஸோட டாப் டீம். நல்லா ப்ளே பண்ணாங்க. இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்டின்னா, பொசஷன் வைஸா இருக்கட்டும், சான்ஸ் கிரியேஷன் வைஸா இருக்கட்டும், ஷாட்ஸ் ஆன் டார்கெட் எல்லாமே இந்த அயாக்ஸ் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கோல்ஸ் யார் ஸ்கோர் பண்ணணும், சான்ஸஸ் யார் கன்வெர்ட் பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மார்சேல் வேற லெவல். மார்சேலோட அந்த டாப் 3 மேசன் கிரீன்வுட், அப்புறம் அபமேயங், அப்புறம் வந்து பியாக்சியோ 3 பேரும் வேற லெவலான ஒரு கேம் பிளே. இந்த 3 பேரும் தான் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பியாக்சியோ அவங்களோட லெஃப்ட் விங்கர். அவன் பார்த்தீங்கன்னா 2 கோல்ஸ் அடிச்சிருக்கான். மேசன் கிரீன்வுட் ஒரு கோல் அடிச்சிருக்கான். அபமேயங் ஒரு கோல் அடிச்சிருக்கான். அபமேயங் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவனுக்கு வயசாயிடுச்சு. ஆர்சனல்லேருந்து அப்புறம் வேற டீம்லேருந்து இப்போ மார்சேலுக்கு வந்திருக்கான். ஸ்டில் ஹி இஸ் டெலிவரிங் சம்திங் இன் யூரோப்பியன் லெவல் காம்படிஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஃபார் ஹிம். ஏன்னா, ஒரு ரிட்டயர்மென்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் மாரி இருக்கிற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து, இன்னுமே யூரோப்ல வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கான் அப்டின்னா, அப்போ அவனோட டெடிகேஷன பாருங்க. அவனோட இன்ட்ரெஸ்ட் இன் ஃபுட்பால பாருங்க. இன்னுமே வந்து போயிட்டு இருக்கான். ஹி இஸ் கோயிங் வே மோர் ஃபார்வர்ட். ஸோ, அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ, இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும், நீங்க என்னதான் சான்ஸஸ் வந்து நெறைய கிரியேட் பண்ணாலுமே, சான்ஸஸ கன்வெர்ட் பண்ணணும். அத தான் மார்சேல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்சோ தே டாமினேட்டட். பொசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே 48, 52 இந்த மாரி தான் பொசிஷன்ல இருந்துச்சு. ஸோ டாமினேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த டாமினேஷன கன்வர்ஷனா பண்ணும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது மார்சேல் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து ஆல் மார்சேல் வந்து மிட் டேபிள்ல தான் இருக்காங்க யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் பொறுத்தவரைக்கும். பட் இன்னும் வே டூ கோ. இன்னும் சாம்பியன்ஸ் லீக் வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ ஹோப் தே கேன் ப்ரூவ் சம்திங். ரவுண்ட் ஆஃப் 16 வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. நெக்ஸ்ட் அப் செல்சி வெர்சஸ் பெனிஃபிகா. செல்சியோட ஹோம்ல தான் நடந்துச்சு. அண்ட் ஒரு ஹோம் கமிங் ஃபார் ஹோசே மொரினியோ. பெனிஃபிகாவோட செகண்ட் கேம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஒரு லாஸ் அங்க போர்ச்சுகல் லீக்ல. இங்க செல்சிக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக்ல ஒன்ஸ் அகைன் ஒரு பிக் மேட்ச் அப். பிகாஸ் ஹோசே மொரினியோ எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து செல்சியோட ஒரு லெஜெண்ட் மேனேஜர் லிஸ்ட்ல. அண்ட் பெனிஃபிகா இன்னொரு லெஜெண்ட் சாம்பியன்ஸ் லீக் ஹிஸ்டரியா இருக்கட்டும், அப்புறம் போர்ச்சுகல் லீக் ஹிஸ்டரியா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க.
அண்ட் ஆல்சோ இதுலயுமே சான்ஸஸ கன்வெர்ட் பண்ணவங்க தான் ஜெயிச்சானுங்க. அண்ட் சான்ஸஸ கன்வெர்ட் பண்ணாதவங்க லாஸ் பண்ணானுங்க. ஐ மீன் அதாவது சான்ஸஸ இவங்க கன்வெர்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பெட்ரோ நெட்டோ எனக்கு தெரிஞ்சு செல்சி வந்து இப்போதைக்கு பெட்ரோ நெட்டோ, அப்புறம் கோல் பாமர், அப்புறம் ஹாவ் பெட்ரோ இவங்களால தான் வந்து சிஸ்டம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பெட்ரோ நெட்டோ மட்டும் நேத்து இல்ல அப்டின்னா சான்ஸ் கிரியேஷன்லாம் எங்கேருந்தே வந்திருக்கும்னு தெரியாது. சூப்பர்பான ஒரு இன்சைட் கிராஸ். அவன் வந்து கட் இன்சைட் பண்ணிட்டான். ஷாட் அடிக்க போறான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராஸ் போட்டான் அலெஹாண்ட்ரோ கார்னாச்சோக்கு. அவன் வந்து ஒரு கிராஸ் போட்டான். அந்த கிராஸ் வேலைக்கு ஆவல. அவன் டைரக்ட்டா ரிச்சர்ட் ரிவ்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து பிரேசிலியன் லீக்லேருந்து இங்க வந்து பெனிஃபிகாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனான். பிரீமியர் லீக் வரப்போறதா பேச்சு இருந்துட்டு இருந்துச்சு. பட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப பென்ஃபிகால தான் இருக்கான். அவன் மேல பட்டு கிளியர் பண்றாங்கிற பேர்ல அவன் வந்து கோல் அடிச்சுட்டான். அவன் அடிச்ச அவன் கிளியரன்ஸ் பண்ண விதத்தையே பார்த்தீங்கன்னா தெரியும். கோல் அடிச்சிருப்பான். ஸோ ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலை தான் அவனுக்கு அண்ட் ஆல்சோ பெனிஃபிகாக்கு. அந்த ஸ்கோர் லைன் தான் அப்படியே இருந்துச்சு. 1-0 நெறைய சான்ஸ் வந்து இருந்துச்சு பெனிஃபிகாக்கு. ஷாட்ஸ் வந்து 3 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் வச்சாங்க. 9 ஷாட்ஸ் வந்து இது கன்வெர்ட் பண்ணி 9 ஷாட்ஸ் வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாங்க. 3 ஷாட்ஸ் வந்து ஆன் டார்கெட் இருந்துச்சு. செல்சி கூட பார்த்தீங்கன்னா 8 ஷாட்ஸ் தான் வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாங்க. பட் 3 ஷாட்ஸ் வந்து டார்கெட்ல இருந்துச்சு. நெறைய ஷாட் செல்சி அடிச்ச ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா, டார்கெட்ல இருந்த ஷாட் வந்து நேரா கோல் கீப்பர் தான் போணுச்சு. 2 ஷாட் வந்து பெட்ரோனெட்டோ மட்டுமே வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அண்ட் ஆல்சோ பெனிஃபிக்காக்கு வந்து நல்ல நல்ல சான்ஸ்லாம் கிடைச்சது. பட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹோசே மோரினியோ நெறைய ஆர்கியூலாம் பண்ணி அவனுக்குமே கடைசில கார்ட் வந்துச்சு. ஹாவ் பெட்ரோ ஒன்ஸ் அகைன் 3 மேட்சஸ் இன் எ ரோ வந்து செல்சி வந்து ரெட் கார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் மறுபடியும் ஹாவ் பெட்ரோக்கு ஒரு ரெட் கார்ட் லாஸ்ட்ல. அது எதுக்கு அப்டின்னா, ஹை பூட் பண்ணியிருப்பான். அது வந்து ஒரு எல்லோ கார்ட் 2 எல்லோ கார்ட் வந்து ரெட் கார்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ செல்சி ஒன்ஸ் அகைன் அந்த குவாலிட்டி நல்லாவே தெரிஞ்சுச்சு. குவாலிட்டி இருந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்த டீம் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் சான்ஸ் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா, பெனிஃபிக்கா சொல்லவே தேவையில்ல. நான் லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து 2 மேட்சையுமே இதில கான்ட்ரரியா பார்த்துட்டு இருந்தேங்க. கான்ட்ரரியா பண்ணிட்டு இருந்தேன். இந்த மேட்ச் வந்து செல்சி மேட்ச், இந்த மேட்ச் இன்னொரு மேட்ச்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து நான் நெறைய பார்த்ததுனால நான் சொல்றேன். பெனிஃபிகா வந்து டிசர்வ்ட் வின். பட் செல்சி ஆல்சோ டிசர்வ்ட் வின் பிகாஸ் தே டிஃபெண்ட் வெரி வெல். அண்ட் ஆல்சோ பெனிஃபிகாவோட ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா செல்சியோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப அந்த பேஷனா வந்து சிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் செல்சிய வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹோம் அட்வான்டேஜ் வந்து ஆல்சோ ஹெல்ப் செல்சி. ஸோ தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங் திஸ் மேட்ச். ஸோ செல்சி வந்து ஒன்ஸ் அகைன் சாம்பியன்ஸ் லீக்ல ஃபர்ஸ்ட் விக்டரி ஆஃப்டர் 2023. ஸோ எஸ் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்சோ மரஸ்கா ஹி இஸ் டூயிங் வெரி வெல் என்னைய பொறுத்தவரைக்கும். ஏன்னா சின்ன பசங்கள வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எஸ் ஐ ஹோப் ஹி இஸ் கோயிங் டூ டூ சம்திங் நியூ. கேலட்டசரே வெர்சஸ் லிவர்பூல். கேலட்டசரேவோட ஹோமுக்கு போய் ஒரு அவே டீமா வின் பண்ணணும் அப்டின்னா, அது வந்து பார்சலோனாக்கு மட்டும் தான் முடியுங்கிற மாரிலாம் ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் எக்ஸ்லலாம் நெறைய அந்த ஷார்ட்ஸு அப்புறம் அந்த வீடியோஸ்லாம் ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில லிவர்பூல் வந்து 1-0 லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பெனல்டி நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அது பெனல்ட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா லிவர்பூல் ஃபேன்ஸா இருக்கட்டும், பிரீமியர் லீக் ஃபேன்ஸா இருக்கட்டும், அது பெனல்ட்டியே இல்ல. ஏன் பிரீமியர் லீக் ஃபேன்ஸா இருக்கட்டும் ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஒரு பிரீமியர் லீக் கிளப் இந்த வாட்டி வந்து சாம்பியன்ஸ் லீக் படிக்கணும், சாம்பியன்ஸ் லீக் அடிக்கணும். அது வந்து லிவர்பூலா இருக்கணும், இல்லன்னா ஆர்சனலா இருக்கணும். அந்த மாரி நெறைய பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் தட்ஸ் டெஃபினட் பெனல்டி. ஏன்னா, நீங்க வந்து செகண்ட் ஃபவுல தான் பார்க்குறீங்க. ஏன்னா, சோபோஸ்லாய் வந்து பின்னாடியிலே கைய வச்சு அவன் மூஞ்சில பட்டுருக்கும். அது வந்து அவன் ஃபவுல்ன்னு சொல்லிட்டு கீழ விழுந்திருப்பான். பட் ஃபர்ஸ்ட் டைமே அவன் கீழ விழுந்தானா அதுவும் ஃபவுல் தான். ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைமே இந்த எல்போ வச்சு அவன் இப்டி பண்ணியிருப்பான். அதுவுமே ஒரு ஃபவுல் தான். பட் அப்போ அவன் கீழ விழுவல. ஏன்னா, பால் அப்போ அவன்ட்ட இருந்துச்சு. பால் அவன லாஸ் அவன் வந்து ஒரு கட் பிஹைண்ட் பண்ணப்போ, சோபோஸ்லாய் வந்து பேக் ஹேண்ட பின்னாடி வழியா கைய வச்சு அவன் மூஞ்சில அடிச்சிருப்பான். அது கீழ விழுந்திருப்பான். அது ஃபவுல் இல்ல. செகண்ட் டைம் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபவுல் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்து ஃபவுல். அதாவது என்னைய பொறுத்தவரைக்கும் சொல்றேன். செகண்ட் டைம் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட் டச் தான். அது ஃபவுல் கிடையாது. பட் அந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. ஸோ ரெஃப்ரி வந்து விஏஆர்ல பார்க்கும்போது அது ஸ்லோ மோஷன்ல தான் தெரியும். ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது, த மோர் தே வாட்ச் இன் த ஸ்லோ மோஷன், த மோர் தே கேன் கெட் இன்டூ த பெனல்டி. ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் லிவர்பூல் வந்து டாமினேட் பண்ணாங்க. 67% அதாவது நியர்லி 70% பொசிஷன் வச்சிருந்தாங்க. கெலட்டாசரே இருந்தாலுமே நெறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. லிவர்பூல் வந்து 4 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் 19 ஷாட்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. நம்ம கேலட்டாசரே வந்து 9 ஷாட்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணி 4 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். அதுல 1 பெனல்டி. நெறைய சான்ஸ் கிடைச்சு. ஓசிமனுக்கு மட்டுமே இந்த மேட்ச்ல வந்து 4 சான்ஸஸ் கிடைச்சுச்சு. 4 சான்ஸஸ் கன்வெர்ட் பண்ணியிருந்தான் அப்டின்னா தட்ஸ் எ கோல். அலிசன் வந்து நல்லா சேவ் பண்ணியிருப்பான். அது வந்து ரொம்ப வீக்கான ஷாட் ஓசிமன். ஏன்னா, அலிசன் வந்து நிக்கிறான் 1 ஆன் 1 வெர்சஸ் கோல் கீப்பர். ஓசிமன் வந்து நல்ல ரன். நான் ஓசிமன பத்தி பேசும்போது, யுனைட்டட் ஏன்டா ஓசிமனுக்கு போல? செஸ்கோக்கு குடுத்த 80,000,000 அத வந்து ஓசிமனுக்கு 70,000,000 ட்ரான்ஸ்ஃபர் ஃபீய குடுத்துட்டு, மத்த காச வந்து சேலரில குடுத்துருக்கலாம். யுனைட்டட் தப்பு பண்ணிட்டானுங்க. ஸோ இருக்கட்டும். செஸ்கோ வந்து நல்லா பண்ணுவான். ஸோ எஸ் ஓசிமன் வந்து நல்ல ரன்லாம் பண்ணான். ஹாலண்ட் என்ன மாரி ரன் பண்ணுவானோ, ஹாலண்டோட ஸ்ட்ரைட்ஸ் எப்படி இருக்கும்? ஹாலண்ட் வந்து அந்த கால தூக்கி வச்சு ஓடுவான் தெரியுமா? அதே மாரியே ஓசிமன் வந்து நெறைய சான்ஸஸ்லாம் உள்ள போய் கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். அதாவது ஷாட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாரி இப்படி வந்து நான் ஃபினிஷ் தான் பண்ண போறேன். நான் வந்து ஃபார் கார்னருக்கு தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி அலிசனுக்கு காமிச்சு, அதுக்கப்புறம் கோல் அடிக்க போய் அலிசன் வந்து சேவ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அலிசன் இன்ஜூரி ஆனா, மமேஷ் டெவில் அவன் வந்து வெளியிலேருந்து உள்ள வந்து சப்ஸ்டிடியூட்ல வந்தான். லிவர்பூல் வந்து
வியர்ட்ஸ் ஒரு சான்ஸ வந்து மிஸ் பண்ணியிருப்பான். அந்த வியர்ட்ஸ் வந்து அந்த பால வந்து குடுத்ததுனால தான் அங்கேருந்து அந்த பக்கம் வந்து ஒ கால்தாசரே பிளேயருக்கு போய் அங்க வந்து பெனால்டி வந்திருக்கும். ஸோ வியர்ட்ஸ வந்து கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட 8, 9 மேட்சஸோ ஆயிடுச்சு. அவன் வந்து கோலோ அசிஸ்டோ பண்ணி ஏன்னா லிவர்பூலுக்கு வந்ததுலேருந்து கோல் அசிஸ்ட் எதுவுமே பண்ணல. ஸோ நாட் 8 நாட் 9 வந்து ஏஜென்ட்டா மாறிட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு வியர்ட்ஸ் அவனுக்கு பிசிக்காலிட்டி அந்த அளவுக்கு இல்ல. எல்லாருக்குமே தெரியும். ஈஸியா பால வந்து லாஸ் பண்ணிடுறான். எல்லாருமே வந்து அவன பக்கத்துல போய் அவன வந்து ஷோல்டர் டச் பண்ணியோ, இல்ல வந்து பேஸ்ல அவுட் டச் பண்ணியோ அந்த மாரி வந்து பால வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஆர்னே ஸ்லாட் வந்து கொஞ்சம் வியர்ட்ஸ வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மாரி யூஸ் பண்ண கத்துக்கணும். கிரியேட்டிவ் பிளே மேக்கர் மாரி இல்லாம, ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மாரியோ, இல்ல ஒரு அட்வான்ஸ்ட் பிளே மேக்கர் மாரியோ அவன யூஸ் பண்ண வந்து கத்துக்கணும். இல்லன்னா வியர்ட்ஸ் வந்து இப்படிதான். நெறைய வந்து ஈஸியா அவன அவன வச்சு பால வின் பண்ணிருவானுங்க ஆப்போசிஷன் டீம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா. வியர்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு புரோகிரஷன் பண்றானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அது வந்து நெறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் மீன்ஸ் நான் வந்து சேனல்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்களே, அவங்க சொல்லியுமே நான் கேட்டுட்டு இருக்கேன். வியர்ட்ஸ் வந்து இன்னுமே லிவர்பூல்ல இன்டகிரேட் ஆவல. வியர்ட்ஸா இருக்கட்டும், அலெக்சாண்டர் ஈசாக்கா இருக்கட்டும், இன்னும் உள்ள இன்டகிரேட் ஆவல. எனக்கு தெரிஞ்சு எக்கிட்டிகே மட்டும் தான் சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஃபிம்பாங் வேற லெவல்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஃபிம்பாங்க விங்ல போட்டது வந்து ஆர்னே ஸ்லாட் வந்து நல்ல மாஸ்டர் பீஸ் மாரி பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா ஃபுல் பேக்கா போட்டம்போது ஃபிம்பாங் வந்து முன்னாடி தான் நெறைய ப்ளே பண்ணிட்டு இருக்கான். டிஃபென்ஸ்ல வந்து கொஞ்சம் ஓட்டை இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து ரைட் சைட்ல வந்து பிராட்லிய போட்டான்னு நெனைக்கிறேன். இல்ல சோபோஸ்லைய போட்டான். அப்புறம் வந்து வி ஃபிம்பாங்க வந்து விங்ல போட்டான். ஸோ தட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் மூவ். பட் அதுவே அவனுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா சோபோஸ்லாய் வந்து ஒரு பெனல்ட்டிய கன்சீட் பண்ணிட்டான். அந்த பெனல்ட்டி இல்ல அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு கால்தாசரே வந்து கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நெறைய சான்ஸஸ் வந்து கன்வெர்ட் ஆயிருந்துச்சு. ஸோ எஸ், லிவர்பூல் என்னைய கேட்டீங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் அவங்களோட அந்த டாக்டிக்ஸ வந்து கொண்டு போகணும். லாஸ்ட் சீசன் என்ன டாக்டிக்ஸ் பண்ணாங்கன்னா, பொசஷன் வச்சிருப்பாங்க. பட் ஒரு கவுண்டர் மாரி குயிக்கா டிரான்சிஷன்லாம் பண்ணி கோல் அடிக்க பார்த்துருவானுங்க. இந்த சீசன் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்களோ, ஒரு மிட்ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்லோட் பண்ண ட்ரை பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படி பண்றதுனால அவங்களுக்கு வந்து மிட்ஃபீல்ட்ல ஓவர்லோட் ஆகி, விங்ல வந்து அவங்க கேப் விழுந்து போயிருது. சோபோஸ்லையுமே வந்து ஃபுல் பேக்லேருந்து சென்டருக்கு வந்துடுறான். அப்புறம் இந்த சைடு கேர்கஸுமே வந்து இன்வெர்ட்டட் ஃபுல் பேக் மாரி உள்ள வந்துடுறான். அப்போ வந்து விங்ல அவனுக்கு கேப் விழுந்து போயிருது. அந்த விங்க யூஸ் பண்ணி தான் இந்த மேட்சுமே வந்து பெனால்டி வின் பண்ணானுங்க. ஸோ பேக் டூ பேக் 2 லாஸஸ் கிறிஸ்டல் பேலஸ் கூடயும், இப்போ வந்து கேல்தாசரே கூடயும். ஸோ இது எங்க போகுதுன்னு தெரியல. ஐ திங்க் லிவர்பூல் வந்து வின் பண்ணிடுவாங்க. பிரீமியர் லீக் ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. சாம்பியன்ஸ் லீக்ல எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மோனாக்கோ வெர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த போன மேட்சஸ்லயே நான் சொல்லியிருந்தேன். நீங்க என்னதான் பொசஷன் வச்சிருந்தாலும், என்னதான் நீங்க சான்ஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாலுமே, அந்த சான்ஸஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணணும். சும்மா அத கன்வெர்ட் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு போனீங்க அப்டின்னா, ஆப்போனன்ட் வந்து உங்கள டிரா பண்ணுவாங்க. இல்லன்னா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே தான் மேன் சிட்டிக்கும் நடந்திருக்கு. மேன் சிட்டி வந்து ஃபர்ஸ்ட்டே நான் ஒரு விஷயம் பார்த்தேன். 4-1-4-1 ஃபார்மேஷன ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான செயல். ஏன் அப்டின்னா, 4-2-3-1, 4-3-3ல வந்து மேன் சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அழகா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. யுனைட்டடோடயும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த மேட்சஸ்லயும் நம்ம பார்த்தோம். பட் எதுக்கு 4-1-4-1 போனாங்கன்னு எனக்கு தெரியல. ராட்ரிய மட்டும் தனியா விட்டுட்டு, ரெய்னர்ஸ் அண்ட் ஃபோடன் வந்து அட்டாக்கிங் ஃபீல்டரா வச்சுட்டு, பெர்னார்டோ சில்வா, அப்புறம் டோக்குலாம் வச்சுக்கிட்டு ஹாலாண்ட முன்னாடி வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து மேன் சிட்டி வந்து கோல் அடிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2, 3 மினிட்ஸ்லயே வந்து மறுபடியும் மொனாக்கோ ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஹாலாண்ட் கோல் அடிச்சான். அப்புறம் மறுபடியும் 19த் மினிட்ல மொனாக்கோ வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டானுங்க. நீங்க வந்து ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, மேன் சிட்டி வந்து 18 ஷாட்ஸ் அடிச்சு, அதுல வந்து 6 மட்டும் தான் அதுல டார்கெட்டே. 2 கோல்ஸ் அதுல அடிச்சுட்டானுங்க. 6 மட்டும் தான் டார்கெட். அதுல 2, 3 வாட்டி வந்து கோல் கீப்பர் கையிலேயே போயிடுச்சு. இல்லன்னா அது கோல் கீப்பர் கையிலேயே போயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18 ஷாட்ஸ் நீங்க அடிக்கிறீங்க. பட் 6 மட்டும் தான் ஆன் டார்கெட்ல வைக்கிறீங்க. அப்புறம் நீங்க எதுக்கு ஷாட் அடிக்கிறீங்க? அந்த ஷாட் அடிக்காம நீங்க வந்து சான்ஸஸ் கிரியேட் பண்றதுக்கு பார்க்கலாமே. அண்ட் ஆல்சோ மோனாக்கோ பார்த்தீங்கன்னா, 8 ஷாட்ஸ் வந்து அடிச்சு, அதுல 3 ஷாட்ஸ் வந்து டார்கெட்ல வச்சிருக்காங்க. அதுல 2 கோல். அதுல ஒரு பெனல்டி. எரிக் டயர் தான் பெனல்டி அடிச்சான். ஃபார்மர் டோட்டனம் பிளேயர் அண்ட் ஃபார்மர் பேயர்ன் மியூனிக் பிளேயர். 28% மட்டும் தான் பொசஷன் வச்சிருந்தாங்க மோனாக்கோ. பட் அவங்க 2 கோல்ஸ் அடிச்சு மேன் சிட்டிய டிரா பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோம்ல. இது எந்த அளவுக்கு ஒரு மோரல் பூஸ்ட்ட குடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்ட குடுக்கும்னு நெனச்சு பாருங்க. ஒரு பிரீமியர் லீக் டீமா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவாட் உங்கள்ட்ட இருக்கு. அன்லிமிட்டட் பட்ஜெட் இருக்கு. நீங்க என்ன பிளேயர நீங்க கை காட்டுறீங்களோ, அந்த பிளேயர வாங்கி குடுக்கக்கூடிய ஓனர்ஷிப் உங்கள்ட்ட இருக்காங்க. பட் உங்களோட டாக்டிக்ஸ் வந்து மோசமா இருக்கு. அப்படிங்கிறது தான் பெப் கார்டியோலா இந்த சீசன் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் சீசனும் போணுச்சு. ராட்ரி இன்னுமே அவனோட பெஸ்ட்க்கு வரலன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். என்னதான் நல்ல கேம் இந்த இந்த சீசன் இந்த இந்த மேட்ச்ல பண்ணியிருந்தாலுமே, ராட்ரி வந்து சப்ஸ்டிட்யூட் எடுத்துட்டானுங்க. எல்லோ கார்ட்ல இருந்தான். அண்ட் ஆல்சோ பெர்னார்டோ சில்வாவையும் சப்ஸ்டிட்யூட் எடுத்துட்டானுங்க. எல்லோ கார்ட்ல இருந்தான். அண்ட் ஸ்டாட்ஸ் பொறுத்தவரைக்கும் சிட்டி என்னதான் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாலுமே, இந்த கேம் வந்து அவங்களோட லெவலுக்கு இல்ல. மொனாக்கோ கிட்ட ஈஸியா வின் பண்ணியிருக்கணும். ரெஸ்பெக்ட் டூ மொனாக்கோ. மொனாக்கோ வந்து நல்ல நல்ல டீம் தான். பட் இருந்தாலும் அந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் ட்ராப்ட் ஃப்ரம் மேன் சிட்டி. நாப்போலி வெர்சஸ் ஸ்போர்ட்டிங் ஒரு இட்டாலியன் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஒரு போர்ச்சுகல் லெஜெண்ட்ஸ் இவங்க தான் ப்ளே பண்ணானுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ராஸ்மஸ் ஹோய்லண்ட் 2 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணி வின்னிங்க்கு கொண்டு போயிருக்கான். அதாவது 79த் மினிட் அண்ட் 38த் மினிட்ல ஸ்கோர் பண்ணி அவங்க டீம் வந்து வின்னிங்க்கு கொண்டு போயிருக்கான். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் அப்டின்னா,
ராஸ்மஸ் ஹோய்லண்ட எல்லாருமே வந்து மட்டம் தட்டி, "நீ எல்லாம் ஒரு ஸ்ட்ரைக்கரே இல்ல. நீ மறுபடியும் இட்டாலிக்கே போயிரு" அப்படின்னு சொல்லி இட்டாலியில இப்போ வந்து சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கெவின் டி புராய்னா அவனுக்கு பாஸஸ்லாம் வேற லெவல்ல போட்டுருக்கான். அவனோட கோல் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல ஒரு சூப்பரான ஒரு பாஸ் சென்டர் சிஸ்டம்ல அண்ட் ஒரு ரன் ஃபேன்டாஸ்டிக்கான ரன். இந்த ரன்லாம் வந்து யுனைட்டடுக்கு வந்து ராஸ்மஸ் ஹோய்லாண்டும் சரி, பெஞ்சமின் செஸ்கோவும் சரி, ரொனால்டோவும் சரி, கவானியும் சரி, எத்தனையோ வாட்டி ப்ளே பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் பாஸஸ் போடவே மாட்டானுங்க. அத வந்து இப்ப நாப்போலி வந்து சூப்பரா வந்து ஹோய்லாண்டுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் ஆல்சோ மெக்டாமினேவ விங்ல போட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்டிங்க்கு வந்து லூயிஸ் வாரஸ்ன்னு ஒரு பிளேயர் வந்து பெனல்டி அடிச்சிருக்கான். நாப்போலி இஸ் பிளேயிங் எ குட் ஃபுட்பால். இவங்களும் 4-1, 4-1 தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட அந்த சிஸ்டம் வந்து நல்லா இருக்கு. உங்களோட மெக்டாமினே வந்து எப்போ வேணுமோ அப்போ வந்து மறுபடியும் டிஃபென்ஸ்ல இறங்கி அவனால டிஃபெண்ட் பண்ண முடியும். அண்ட் கெவின் டி புராய்னுமே டிஃபென்ஸ்ல இறங்கி டிஃபெண்ட் பண்ண முடியும். சென்டர் மிட்ஃபீல்டா ப்ளே பண்ண முடியும் அவனால. அண்ட் அவங்களோட 4 பேக் வந்து நீங்க வீடியோலாம் பார்த்திருப்பீங்க. நாப்போலி வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து கட் பேக் பண்றாங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்க ட்ராக் பேக் பண்றாங்க. ரஃபேல் லையா வந்து ஈஸியா கவுண்டர் அட்டாக் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 நாப்போலி பிளேயர் வந்து உள்ள அப்படியே போய் ரஃபேல் லையா வந்து ட்ராக் பேக் பண்ணி அந்த பால வந்து எடுத்துருவானுங்க. ஸோ அந்த மாரியான ஒரு பொசஷன் பேஸ்ட் அந்த மாரியான ஒரு டாக்டிக்கல் பேஸ்ட் ஃபுட்பால் வந்து நாப்போலி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் ஆண்டோனியோ கான்டே. ஸோ இட்ஸ் a குட் திங் ஃபார் நாப்போலி அண்ட் குட் திங் ஃபார் ராஸ்மஸ் ஹோய்லண்ட் அண்ட் கெவின் டி புராய்னா அண்ட் நம்ம ஸ்காட் மெக்டாமினே. ஸோ இது இந்த மாரி போயிட்டு இருந்தா சாம்பியன்ஸ் லீக்ல வந்து கொஞ்சம் ஒரு குட் ஃபுட்பால் ப்ளே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னைய கேட்டீங்கன்னா ஹோய்லண்ட் இஸ் த கீ ஆஃப் நாப்போலி இப்போ வரைக்கும். ஏன்னா ஓசிமன் போயிட்டான், குவார்ட்ஸ்கேலியாவும் போயிட்டான். இப்போ ஹோய்லண்ட் அண்ட் டி புராய்னா அண்ட் மெக்டாமினே தான் ரொம்ப டாப்ல இருக்காங்க அந்த டீமுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச் இந்த யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் இந்த இயர் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் எஃப்சி பார்சலோனா வெர்சஸ் பிஎஸ்ஜி பாரிஸ் சென்ட் ஜெர்மன். லாலிகாவோட சாம்பியன்ஸ் அங்க ஒரு ட்ரிபிள் வின்னர்ஸ். அப்புறம் இந்த இடத்துல பிஎஸ்ஜி ஒரு குவார்டரபிள் வின்னர்ஸ். 2 பேருமே ஒரே செட் ஆஃப் ஃபுட்பால், ஒரே அந்த சிஸ்டம், ஒரே பிலாசபி அந்த மாரி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டீம்ஸ். ஒரே செட் ஆஃப் மேனேஜர்ஸ் லூயிஸ் என்ரிகே, ஹன்சி ஃபிளிக். இந்த மேட்ச் தான் இந்த யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் நிர்ணயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த மேட்ச். பார்சலோனா வந்து கையில இந்த மேட்ச்ச விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, கையில இந்த மேட்ச்ன்னு இல்ல. அப்படியே கையில வந்து குடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் யூ கான்ட் பிளே தட் மச் ஹை லைன் ஒரு சிஸ்டம், ஹை லைன் பிரசிங் அகைன்ஸ்ட் திஸ் மச் ஆஃப் ஒரு குவாலிட்டி ஆப்போனன்ட். எனக்கு என்னமோ ரியல் மேட்ரிட் கூட இதே மாரி ப்ளே பண்ணாங்க அப்படின்னா, ரியல் மேட்ரிட் வந்து ஈஸியா அவங்கள வந்து வின் பண்ணிட்டு போயிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஹை லைன் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க பார்சலோனா. நீங்க வந்து இப்போ ஒண்ணும் இல்ல. பிஎஸ்ஜி வந்து எந்த அளவுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து எம்பாயே அண்ட் பார்கோலான்னு சொல்லிட்டு 2 பிளேயர வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மயூலு அண்ட் எம்பாயே இவங்க வந்து நான் இப்ப தான் அவங்கள கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. புது பிளேயர் வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. ரைட்லயும் அப்புறம் சென்டர்லயும். அண்ட் ஆல்சோ பார்கோலா உங்க எல்லாருக்குமே தெரியும். சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர். அண்ட் விட்டினியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸ்டார்ட் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். அண்ட் ஜாயர் எமரி ரொம்ப ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர். அவனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நீங்க இவ்ளோ ஹைலைன் ப்ளே பண்ணி, நீங்க பிஎஸ்ஜி வந்து ஆப்போஸ் பண்றீங்க அப்டின்னா, இட்ஸ் நாட் கோயிங் டூ ஹேப்பன். பிகாஸ் பிஎஸ்ஜி ஒரு குவாலிட்டியான ஆப்போனன்ட். சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண ஆப்போனன்ட். கிளப் வேர்ல்ட் கப்ல ஃபைனல் போயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு குவார்டர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கு ஆப்போசிட்டா நீங்க இப்டி ப்ளே பண்றீங்க அப்டின்னா, பார்சலோனா வந்து அவ்வளோதான் மூடிட்டு போயிற வேண்டியது தான் இந்த சீசன. பிகாஸ் பார்சலோனா இஸ் நோன் ஃபார் தேர் பொசஷன். நீங்க வந்து ஹைலைன் ப்ளே பண்ணி தான் அந்த பொசிஷன் எடுக்கணுமாங்கிறது கிடையாது. நீங்க மத்த டீம் கிட்ட ப்ளே பண்ணுங்க. ஏன் ஈவன் ரியல் மேட்ரிட், அட்லெட்டிகோ மேட்ரிட் இந்த மாரி டீம்ஸ் கூட நீங்க ஹைலைன் ப்ளே பண்ணலாம். பட் பிஎஸ்ஜி கூட, பேயர்ன் மியூனிக் கூடலாம் சான்ஸே கிடையாது. சாப்ட்டு போயிருவானுங்க. அந்த மாரி தான் இந்த மேட்ச் நடந்திருக்கு. 19த் மினிட்ல வந்து கொன்சாலோ ராமோஸ் வந்து ஸ்கோர் பண்ணி அந்த மேட்ச் வந்து வின் பண்ணி குடுத்துருக்கான். அதுவரைக்கும் 1-1 தான் இருந்துச்சு. ஃபெரான் டோரஸ் ஃபர்ஸ்ட்டே வந்து கோல் அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த புது பையன் மைலோ வந்து சென்டர்ல அவன் வந்து 30த் மினிட்ல கோல் அடிச்சிருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்சலோனா இந்த மேட்ச்ல என்ன கத்துக்கணும்னா, குவாலிட்டியான ஆப்போனன்ட்ஸ், ஃபாஸ்ட்டான ஆப்போனன்ட்ஸ், ரேப்பிடான டிரான்சிஷன்ஸ் பண்ணக்கூடிய ஆப்போனன்ட்ஸ் கூட நீங்க வந்து இந்த அளவுக்கு ஹைலைன் ப்ளே பண்ணீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டூ காஸ்ட் யூ ரொம்ப காஸ்ட் பண்ண போகுது. அதுதான் இந்த மேட்ச்ல நடந்திருக்கு. ஸோ ஹோப் பார்சலோனா வந்து இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது இந்த அளவுக்கு ஹைலைன் வந்து ஒரு குவாலிட்டி ஆப்போனன்ட் கூட ப்ளே பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ரியல் மேட்ரிட் கூட என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அத பொறுத்திருந்து பார்க்கணும். அது ஆல்சோ அட்லெட்டிகோ மேட்ரிட் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிரா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு டாக்டிக்கல் ரிவ்யூ மாரி இல்லாம என்னோட ஒரு ரியாக்ஷனா தான் இந்த மேட்ச்ல குடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்டின்னா, ஒரு லைக் போட்டுக்கோங்க. இல்ல பாதியிலே போயிருந்தீங்கன்னா, எப்போ எனக்கு தெரியாது. ஸோ அப்பவே ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.